குர்ஆனின் அறிவியல் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். சென்ற வகுப்பிலே இந்த பேரண்டம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி திருமறை குர்ஆன் எப்படி நவீன அறிவியலுடன் 100% ஒத்துப்போய் பேசுகிறது என்பதை நாங்கள் விரிவாக பார்த்தோம். இன்றைய தினம் வானம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சில அற்புதமான செய்திகளையும் நவீன அறிவியல் இதை எப்படி சரி காணுகிறது என்பதை பற்றியும் நாங்கள் ஆராய்ந்து இருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் இந்த பூ உலகத்திலே கிட்டத்தட்ட 20,000 வருடங்களுக்கு முன்பதாக வாழத் துவங்கியுள்ளார்கள் என்று விஞ்ஞானத்திலே ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்கள் என்றால் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பதாகவே மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த விஷயத்திலே 2 விதமான கருத்துகள் நிலவினாலும் மனிதன் மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் இருந்தே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் முதல் இன்று வாழுகின்ற ஒரு மனிதன் வரைக்கும் அனைவரும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த வானம் என்று சொல்லக்கூடியது. பூமியிலே பல மாற்றங்களை காண்கிறார்கள். ஆரம்பத்தில் மர செடி கொடிகளுடன், நதிகளுடன், நீரூற்றுகளுடன் பசுமையாக செழிப்பாக இருந்த இந்த பூமி தற்போது பல கட்டிடங்களாலும் வாகனங்களாலும் நாகரீகம் என்ற பெயரிலே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாசுபடுத்தப்பட்ட நிலையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் வானத்தை பொறுத்தவரையில் அது போன்ற ஒரு வித்தியாசமான தோற்றம் எப்போதும் இருந்ததில்லை. சினிமா பாடல்களில் கூட சொல்லுவாங்க, அந்த நாள் முதல் இன்று வரை இந்த நாள் வரை வானம் மாறவில்லை என்றுவான். எல்லாம் மாறி, மனுஷனே மாறி போயிட்டான், மனுஷன் இயற்கை குணங்கள் மாறிடுச்சு, மனிதாபிமானம் மாறிடுச்சு, வானம் மாறிச்சா இல்லதானே பாரு என்று சொல்லி வானத்தை மாற்றமடையாத ஒரு நிலையில் வானம் இருக்கிறத பார்த்து சிந்திக்க சொல்கிறான். இப்போ இந்த மனுஷன் காணக்கூடிய வானம் இருக்குது, இந்த வானத்தை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சில அறிவியல் சான்றுகள் இருக்கிறது. இதை சிந்தித்து பார்த்தாலே நாங்களே வியப்பின் உச்சகட்டத்துக்கு செல்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு வேத வரியை அருளி இருக்கிறான். எந்த அளவுக்கு துல்லியமாக நுணுக்கமாக இன்று சொல்லக்கூடிய அறிவியல் விஷயங்களை எடுத்து சொல்கிறது என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். இதே நேரத்தில் தற்போது அறிவியல் உலகம் கண்டறியாத பலவிதமான வித்தியாசமான சில செய்திகளையும் அறிவியல் அற்புதங்களாக திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைய உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவியல் களம் அதற்கு சில அடிப்படைகளை வகுத்து கொண்டிருக்கிறது. அதாவது திருமறை குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கும், விஞ்ஞானத்தில் இப்போ கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கு, சிந்திக்கின்ற அளவிற்குரிய அந்த தளத்தை அமைத்து வைத்திருக்கிறது விஞ்ஞானம். அந்த அளவுக்கு சில அற்புதமான அறிவியல்களையும் திருக்குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். பொதுவாக இந்த வானம் என்று சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடிய மேல் உலகத்திலே, இந்த பூமியை தாண்டி, பூமியுடைய பரப்பளவை தாண்டி மேல் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்தா நாங்கள் வானம் என்று சொல்லுவோம். விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால் இதுவரைக்கும் இந்த வானத்தை நுணுக்கமாக ஒரு திடப்பொருளாக அவர்கள் கண்டறியவில்லை. ஒரு பொருளாக வானம் விஞ்ஞான ரீதியாக இதுவரைக்கும் கண்டறியப்படாத ஒரு பொருளாக இருப்பதை பார்க்க, ஒரு விஷயமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் திருக்குர்ஆன் சொல்லும்போது வானத்தை பற்றி வித்தியாசமாக சொல்றது. அதுக்கென்று ஒரு உருவம் இருக்குது. வானம் என்பது எப்படி ஒரு பூமியில கல்லை பார்க்குறீங்களோ, மண்ணை பார்க்குறீங்களோ, நீரை பார்க்குறீங்களோ, இதே போன்று வானம் என்பதும் ஒரு பொருள், அது தொடக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் சொல்லாம திருக்குர்ஆன் எப்படி சொல்லுதுண்டா, அந்த வானத்தை நாங்கள் 7 வானங்களாக வைத்திருக்கிறோம், அடுக்கடுக்குகளாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தரவு கைஃப ஹலக்கல்லாஹு சப சமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் எப்படி 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்து வைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? யாருக்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான்டா, 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் கிட்ட கேட்கிறான். அந்த காலத்தில் டெலஸ்கோப்பே கண்டுபிடிக்கல. எப்போ டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்படுது? கெலீலியோட காலத்தில் கண்டுபிடிக்கிறது. 1606ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறான் கெலீலியோ டெலஸ்கோப்பை. இது 6ஆம் நூற்றாண்டத்தை பற்றி பேசுது. அது 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டில் தான் வானத்தில் உள்ள துல்லியமான பொருட்களை பார்க்கக்கூடிய கருவியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமுதாயத்துக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான்,
வானம் வந்து அடுக்கடுக்காக படைக்கப்பட்டிருக்குது, 7 வானங்களாக படைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான வசனத்தை இறக்குறான். அந்த காலத்தில் இருந்தவர்கள் இதை சிந்தித்து புரிவதற்குரிய எந்த ஒரு களமும் இருக்கவில்லை. எப்படி சொர்க்கத்தை நம்பினாங்களோ, எப்படி நரகத்தை நம்பினாங்களோ, மன்னரை வாழ்க்கை எப்படி ஈமான்ல ஒரு அம்சமாக நம்பினாங்களோ, அதே போன்று அல்லாஹ் சொல்வது உண்மை என்று நம்பிட்டு போனாங்க. ஆனால் காலம் கடக்க கடக்க அறிவியலுடைய முன்னேற்றங்கள் வளர வளர இது சம்பந்தமாக பல செய்திகளை வானுலகத்தில் என்னெல்லாம் நடக்குது என்பதை சிந்திப்பதற்கு மனிதர்கள் துவங்கினாங்க. அதனுடைய ஒரு முடிவின் காரணமாக இப்போ இந்த வானத்தில் என்ன மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்றதை கண்டறியக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். முதல்ல 7 வானத்தை வந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறதா சொல்கிறான். இந்த 7 என்று அல்லாஹ் சொல்கிறானே, எண்ணிக்கையாக சொல்கிறானே, இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா என்பதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவியலில் இந்த வானம் என்றது ஒரு திடப்பொருளாக தொடக்கூடிய ஒரு பொருளாக இதுவரைக்கும் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கலை. அதுக்குரிய கருவிகள் இல்லை. இதுவரைக்கும் விஞ்ஞானத்தில் உச்சாணி கொம்புல இந்த உலகம் இருந்தாலும் அறிவியலுக்கு வந்து ஒரு எல்லை அல்லாஹ் போட்டான். இந்த வானத்தை வந்து அவங்க தொடக்கூடிய ஒரு பொருளாக கண்டுபிடிக்கிறதுக்குரிய அறிவியல் இன்னும் வளரவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்வது பொய்யும் இல்லை. ஏன்டா அல்லாஹ் வந்து ஏற்கனவே ஜின்னினம் என்ன செஞ்சதா சொல்றான், அடி வானத்தை நோக்கி அவர்கள் பயணித்ததாக அல்லாஹ் சொல்றான். வெறுமனே வானத்தை பற்றி மூடலா சொல்லாம அவர்கள் வந்து அடிவானத்துக்கு போனாங்க, வானுலக செய்திகளை ஒட்டு கேட்டாங்க, அதை தொட்டு பார்த்தோம், தீண்டினோம், வானத்தை தீண்டினோம் என்றுவாங்க. லமஸ்ஸன ஸமா, நாங்கள் வானத்தை தீண்டி பார்த்தோம். அப்ப தொடக்கூடிய ஒரு நிலையில வானம் இருக்கிறது வந்து திருக்குர்ஆன் ஆணித்தரமாக சொல்கிறது. ஆனா விஞ்ஞானத்தில் சொல்லாததுனால 1வது வானத்தை இன்னும் கண்டுபிடிக்கல, அது எப்படி 7 என்றாங்க என்று ஒரு சந்தேகம் வந்து என்ன செய்து அறிவியல் உலகத்துக்குள்ள நிலவி கொண்டு இருக்குது. இப்போ இதை எப்படி திருமறை குர்ஆன் சொல்லக்கூடியதை நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானதாக உண்மை என்றதை எப்படி நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் என்று சொன்னால், எப்படி அது ஒப்புவிக்கணும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி, இந்த உலகத்தை இறைவன் தான் படைத்தான் என்பதை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி பல சதிகள் அந்த காலத்தில் நடந்திருக்குது. அறிவியல் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அறிவியலில் எதை அவர்கள் கண்டறிகிறார்களோ அதை வைத்து உண்மையான செய்திகளை சமுதாயத்திற்கு சொல்வதற்கு பதிலாக திருக்குர்ஆன் ஏதாவது அறிவியல் சொல்லும் என்றால் அதுக்கு மாற்றமாக சொல்வதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அல்லது இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிவியல் சொல்லும் என்றா, அதுக்குரிய ஆதாரங்களை தரும் என்றா, அதை மறைக்கிறதுக்குரிய ஏதாவது ஒரு பாடப்படுத்துவாங்க. உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்வதாக இருந்தால், இந்த மரண சாவுக்கடல் சாசன சுருள்கள் என்ற ஒரு பொருள் இருந்துச்சு. அது வந்து ஜோர்டானில் சில குகைகளில் சில இளைஞர்கள் வந்து தஞ்சம் புகுந்து அவர்கள் வந்து அவர்களுடைய காலத்தில் இருந்த வேத நூலை, கைப்பட எழுதப்பட்ட வேத நூலை தோள்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதி அது பெரிய பெரிய பாத்திரங்களில் வந்து அதை நுழைச்சி அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இதை வந்து இந்த 1900 ஆண்டுகளில் 1990 சொச்சம் ஆண்டுகளில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது 1950 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இந்த சுருள்கள் இதில் வந்து ஏதோ ஏட்டில் ஏதோ எழுத்துக்கள் இருக்குது என்றதெல்லாம் கண்டுபிடிச்சு இதில் ஏதாவது வரலாற்று உண்மை ஒன்று சொல்லப்படுகிறது என்றதை உலகம் வந்து கண்டுபிடிச்சாலும் அதில் என்ன சொல்லப்பட்டுச்சு என்றதை கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த நிமிடம் வரைக்கும் உலகத்துக்கு தெரியாது. 1950 சுற்றுல கண்டுபிடிக்கிறேன், 47வது ஆண்டு சரியான ஆண்டுன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிக்கிறான். இதுவரைக்கும் அதில் சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளையும் வாசித்து முடித்து விட்டார்கள். ஒரே ஒரு ஆய்வாளருக்கு அது கையில் வந்து கிடைக்குது, 2 ஆய்வாளர்களுக்கு கையில் கிடைக்குது. அந்த 2 ஆய்வாளர்கள் 1995 ஆண்டுகளில் டிவியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இந்த சாவுக்கடல் சாசன சுருள்கள் என்று சில பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, வரலாற்று ரீதியான சில உண்மைகள் அது சொல்லுது, அது இஸ்லாத்தை உண்மைப்படுத்துது, குர்ஆனை உண்மைப்படுத்துது என்று 2-3 செய்தியை சொன்ன உடனே அந்த சொன்ன ஆக்களுடைய வரலாறு இப்போ காணும், சொன்னவங்க எங்கன்னு காணும். அப்போ பச்சையாக தெரிஞ்ச கையால் தொடக்கூடிய ஒரு பொருள் அனைத்து உலக மக்களுக்கும் அது சென்றடைஞ்சிருக்குது. ஜோர்டான் இவ்வளவுக்கு சொன்னால் ஒரு முஸ்லீம் நாடு, ஜோர்டான் என்ற முஸ்லீம் நாட்டு அரசண்ட கையிலிருந்து கிறிஸ்தவ உலகத்துக்கு கை மாறி முஸ்லீம்களுக்கே அந்த பொருளை வாசிக்க முடியாத அளவுக்கு திசை திருப்பிட்டாங்க. கண்முன்னுக்கு உலகத்திலே இப்படி காரியம் நடக்குதுண்டா, வானத்தில் எது தெரியுதுன்னு சொல்ல போறானா? கண்டிப்பா சொல்ல மாட்டான். ஏண்டா வானுலகத்தில் நடக்கிற காரியங்களை குறிப்பிட்ட சிலர் தான் ஆய்வு செய்வாங்க. அப்ப ஆய்வு செஞ்சு அவங்க எதை கண்டறிஞ்சாங்கன்றத கண்டிப்பாக உலகத்துக்கு சொல்ல மாட்டாங்க, மறைப்பார்கள். ஆனா இவங்க என்ன செய்ய பார்த்தாங்க, அறிவியல் உள்ளவங்க கடவுளை மறுக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை உண்டு பண்ண முடியுமா, அதை மாத்திரம் சொல்லுவோம் என்றாங்க.
இப்போ வானம் இல்லைன்றாங்களா? இந்த அறிவியல்கள், இந்த விஞ்ஞானிகள் என்ன முயற்சியில் ஈடுபட்டாங்கண்டா, வானம் இல்லைன்னு சொல்றது வேற விஷயம், கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேரண்டம் உருவான வரலாறே மாற்றுவோம் என்றாங்க. எப்படி மாற்றினாங்க? இந்த பேரண்டம் பெருவெடிப்பு கொள்கையில் தான் உருவானுச்சுன்னு நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இவங்க எப்படி மறுப்பாங்கடா, அப்படியெல்லாம் உருவாகலை. அது எப்படி உருவாகிச்சுண்டா, தானா கேலக்சிகள் உருவாகிச்சு, தானா நட்சத்திரங்கள் உருவாகிச்சு, தானா கோள்கள் உருவாகிச்சு, எல்லாம் தானா இயற்கையாக நடந்துச்சு. அப்போ இந்த பேரண்டம் சீராக இயங்குகிறதே, ஒழுங்காக இயங்குகிறதே, அப்படி வலுவழுப்பா எந்த ஒரு ஹார்ட்னஸும் இல்லாமல் அப்படி ஓடருக்கு அப்படி இயங்குதே, அது எப்படி இயங்கலாம், தானா உருவானான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நீங்க கூட இதை கேட்டா சிரிப்பீங்க, அந்த அளவுக்கு ஒரு பதில சொன்னாங்க. அது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்டா, அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு குரங்கை கொண்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்களா. உட்கார வச்சா அந்த குரங்கு என்ன செய்யும்? கீபோர்டில் டைப் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ குரங்குக்கு டைப்பிங் தெரியுமா? இருக்கிறவன் நம்மளுக்கே டைப்பிங் தெரியாது, இல்லை குரங்கு டைப் பண்ணுமா? டைப்பிங் தெரியாது. குரங்கு டைப் பண்ணா பிரிண்ட் அவுட், டைப் பண்ணுறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. குரங்கு டைப் பண்ணுது, டைப் பண்ண அது ஏபிசிடி அடிக்காது. அதை என்ன செய்யும்? டக்க டக்க டக்கன்னு அடிக்கும், இடையில ஒரு வாழைப்பழத்தை தின்னும். இதான் குரங்கிட வேலை. அது ஆர்டருக்கு டைப் பண்ணுமா? டைப் பண்ணாது. இப்போ டைப் பண்ணுறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இப்படியே அது டைப் பண்ணுறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து 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 எத்தனை கோடி பக்கங்கள் எடுத்துருப்பாங்க. இப்படி எடுக்கிறாங்களா. திடீரென்று ஒரு நாள் குரங்கு டைப் பண்ணுது, ஸ்டார் என்ற ஒரு வார்த்தை வருது, STAR. டைப் பண்ணோன்னே ஒழுங்காக வந்துருச்சா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? கோடான கோடி பக்கங்களை நாசமாக்கிட்டு ஒரே ஒரு பக்கத்துக்கு ஸ்டார் என்ற வார்த்தை டைப் பண்ணி வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்படி ஸ்டார் என்ற வார்த்தை வந்துச்சு. இந்த மாதிரி தான் பலவிதமான காலங்கள் எடுத்து, பல கோடான கோடி வருஷங்கள் எடுத்து, அதுல பாட்டுக்கு எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாம கேலக்சிகள் உருவாகிச்சு. அதுக்கு யாருமே வடிவம் கொடுக்கல, யாரும் அதை உருவாக்கல. அலங்கோலமா ஒழுங்கில்லாம எந்த வடிவமும் இல்லாம அது இஷ்டத்துக்கு உருவாகி கொண்டு இருந்துச்சு. திடீரென்று குரங்கு எப்படி ஸ்டார் டைப் பண்ணிச்சோ அந்த மாதிரி ஒரு பேரண்டம் உருவாகிச்சு. ஒழுங்கா ஒரு சூரியன் உள்ள, ஒரு பூமி உள்ள, ஒரு செவ்வாய் கிரகம் உள்ள, சந்திரன் உள்ள, பூமியில மலைகள் உள்ள, பூமியில நீர் உள்ள, இந்த மாதிரி உருவாகிச்சு. இன்னும் சொல்றாங்க எப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த ஸ்டார் என்ற வார்த்தை கூட தற்சமயமா வந்துடலாம். இவன் விஞ்ஞானிகள் கேட்கிறாங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் குரங்கு டைப் பண்ணுமா? டைப் பண்ணாது, சாத்தியமே இல்லைதாங்க. டைப்பிங் நடக்கவே நடக்காது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த குரங்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் டைப் பண்றதா இருந்தா எத்தனை பக்கங்கள் வீணடிக்க வேண்டும், எத்தனை பக்கங்கள் நாசமா போகணும், பிரயோசனம் இல்லாம போகணும். இந்த மாதிரி ஆகும். இதே குரங்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற ஒருத்தர் இருந்தார், ஆங்கில துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், இலக்கிய மகான், ஆங்கில மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இடம் பிடிச்சவர். இப்ப கண்ணதாசன் அந்ததாசனை விட அவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கிற மொழியாற்றல். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் கவிதைக்கு பேர் போனவர், இலக்கியவான். இவர் ஒரு கவிதை எழுதினா எப்படி இலக்கிய நயத்தோட உயர்ந்த தரத்தோட இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கவிதையை குரங்கு டைப் பண்ணா சான்ஸ் இருக்குதான்னு கேட்கிறான். இல்ல, அப்ப குரங்கு அப்படி ஒன்று டைப் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்ப வரும்? அது இருக்கிற A4 பேக்கெட் எல்லாம் இலங்கையோட அளவுக்கு அடுக்கி வச்சு டைப் பண்ணணும். அப்படி சான்ஸ் தான் ஒரு கோடான 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 கோடிக்கு 1% சான்ஸ் இருக்குதுன்றா. இந்த மாதிரி கோடான 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 கோடிக்கு 1% வாய்ப்பு இருந்து இந்த பேரண்டம் என்னதான் ஒழுங்கா இயங்குது. இப்படி வந்துச்சே தவிர கடவுள் இதை உருவாக்கலன்னு அவங்க சொல்லும் போது, தற்கால மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, இவரை பத்தி சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே, ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடியவர், இப்போ வீல் சேர்ல இருக்கிறார். அவர் சொல்றாரு, குரங்கு கதை ரொம்ப கேவலமான கதையா இருக்குது. அவர் சொல்றாரு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? சான்ஸே இல்லை, இப்படி நடக்காது. ஒரு சக்தி இதை உருவாக்கிக்குது. இந்த சக்தி எப்படி உருவாக்கிச்சேன்டா, ஒரு மிகப்பெரிய பெருவெடுப்பினால் இது உருவாக்கிச்சு. இது சீரா இயங்குது பாருங்க, அந்த இயக்கத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இடப்பட்ட அந்த ஆற்றலும் சீராக இடப்பட்ட ஒரு ஆற்றல், கண்டனிடமாய் தெரிச்ச ஆற்றல் இல்ல. அந்த ஆரம்ப ஆற்றல் இருக்குது, அதுவும் ஒரு சீராகத்தான் அது தாக்கி இருக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி தற்கால மிகப்பெரிய தலை சிறந்த விஞ்ஞானிகள் இப்ப தலைவராக பார்க்கிறவர் அவர் தான், அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்றவர் சொல்றாரு. இந்த மாதிரி இப்படி பல வடிவங்களை சீரா அமைக்கிறதுக்கு இறைவன் தான் ஆற்றலை வச்சிருக்கிறான் என்று சொல்லி விஞ்ஞானி சொல்லிட்டாரா. இப்போ விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க, 7 வானம்
உருவாகிறதுக்கு குர்ஆன் 7 வானம் இருக்கிறதா சொல்லுது. ஆனால் ஊகித்து 7 வானத்தை அல்லாஹ் உருவாக்கல, தானா உருவாகிச்சேன்னு சொல்றதுக்கு விஞ்ஞானிகள் எடுத்த உதாரணம் இருக்குது. அதை என்ன சொல்லி தந்துச்சு? 7 வானம் இல்லை, பல கோடான கோடி வானம் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த டைப் பண்ண தாளெல்லாம் என்னதான்? வானம் தானுங்க, பேரண்டங்கள். ஒரு அண்டம் தான் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு கவிதையாக வந்துச்சேன்டா. மற்ற பேஜெல்லாம் மற்ற தாளெல்லாம் என்னாச்சு? வீணா போன தாளா இருக்குது, ஒழுங்கற்ற நிலையில் இருக்குது. இதெல்லாம் என்னதான்? ஒரு 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 தாளில் ஷேக்ஸ்பியர்ட கவிதையை குரங்கு டைப் பண்ணுமான்னு கேட்குறான். டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆமாம், வாய்ப்பு இருக்குது. எப்போ வாய்ப்பு இருக்குது? கோடான 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 பக்கங்களை நாங்கள் நாசம் பண்ணினா ஒன்றில் வந்து தற்செயலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தற்செயலாக வர்றதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுண்டா. கோடான 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 பக்கங்கள் வீணா போச்சே. இந்த பக்கங்கள் என்னன்னு கேட்டால் ஒழுங்கற்ற சீரற்ற நிலையில் இயங்கக்கூடிய பேரண்டங்கள். இதே மாதிரி பல யூனிவர்ஸ்கள் என்றாங்க. யூனிவர்ஸ் தான், பல பேரண்டங்கள் தான், ஆனால் சீராக இயங்குது இல்லை, சீரற்ற நிலையில் இருக்குது, குரங்குற டைப்பிங் மாதிரி. அப்போ இவங்க என்ன சொல்ல ஒத்துக்கொண்டாங்க? இப்போ ஒரு பேரண்டம் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் 7 பேரண்டம் உண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? 7 இல்லைங்க, கோடான 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 கோடி பேரண்டங்கள் என்றாங்க. குர்ஆன் சொல்றதுக்கு அடித்தளம் போட்டாங்களா? குர்ஆன் சொலிடா சரியாக துல்லியமாக 7 தான் என்று வரையறுத்து சொல்லிருச்சு. இவர்கள் யூகித்து ஒரு பேரண்டம் இல்லை, ஒரு யூனிவர்ஸ் இல்லை, பல யூனிவர்ஸ்கள் இருக்குதுன்றாங்க. குர்ஆன் சொல்ற கருத்துக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஏன் அப்ப 7 துல்லியமாக கண்டுபிடிக்கலன்னு கேட்டா, இன்னும் முதல் வானத்துக்கு இவங்க ரீச் ஆகல, இன்னும் நெருங்கல. விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. குர்ஆனுக்கு சவால் விடலாமா இல்லையா? குர்ஆன் சொல்ற மாதிரி 7 இல்லைன்னலாம், இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? விஞ்ஞானிகளுக்கு தெரியும் நாங்கள் 7 இல்லைன்னு எப்படி சொல்லலாம். இந்த போற போக்க பார்த்தா ஏதாவது ஒன்று இருக்கணும் என்று விளங்குது, ஏதாவது ஒரு எண்டில் ஏதாவது ஒரு பொருள் வரும் என்று விளங்குது என்பதை விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஒத்துக்கொள்றாங்க. அப்ப 7 என்பதை துல்லியமாக சொல்ல முடியாவிட்டாலும் யூகித்து பலவிதமான பல கோடிக்கணக்கான பேரண்டங்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் சொல்லுவது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 7 கண்டிப்பாக சாத்தியமானதுதான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அடுத்தது அல்லாஹ் தாலா 7 வெறுமனே சொல்லாம அடுக்கடுக்கா வச்சிருக்கிறேன். அல்லாஹ் வானத்துக்கு அடுக்கு, ஒரு வானத்தை இப்படி வச்சா அதுக்கு மேல இன்னொரு வானம், அதுக்கு மேல இன்னொரு வானம், அதுக்கு மேல இன்னொரு வானம். இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காதது முதல் வானத்தை. அல்லாஹ் முதல் வானத்தை பத்தி பேசுறது தான் வானம் வானம் என்று நாங்கள் பேசுறதை பத்தி எல்லாம் பேசுறோம். அல்லாஹ் 7 என்றான். இந்த முதல் வானத்துக்குள்ளதான் நட்சத்திரம் இருக்குது, சூரியன் இருக்குது, கோள்கள் இருக்குது, கேலக்சிகள் இருக்குது, நெபியுலாக்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விதமான வடிவத்தில் கேலக்சிகள் இருக்குது. இதெல்லாம் இந்த 7 அடிவானத்தில் இருக்கக்கூடியது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னா ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிஸீனத்தில் கவாகிப். நாங்கள் இந்த உலகத்துக்குரிய வானம் இருக்குதே அடிவானம், இதைத்தான் நட்சத்திரங்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறோம் என்றான் அல்லாஹ். அப்போ ஒரு செய்தி விளங்குது எங்களுக்கு. 7 வானம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ எங்களுக்கு விளங்கக்கூடிய நட்சத்திரம் கோள்கள் எல்லாம் இருக்கக்கூடியது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட வானம் தான், அடிவானம் என்று விளங்குது. அதுக்கு மேல உள்ள வானங்களுக்கு கோள்கள் இருக்கிறதாகவோ நட்சத்திரங்கள் இருக்கிறதாகவோ சாத்தியக்கூறு இருக்குதா? இல்ல. இல்லாட்டி அல்லாஹ் இப்படி சொல்லிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் அடிவானத்தை தான் நட்சத்திரத்தால் அலங்கரித்து வைத்திருக்கிறோம். அப்ப அடிவானத்துக்கு கீழே, முதல் வானத்துக்கு கீழே உள்ளதா இடத்துல தான் நட்சத்திரம் எல்லாம் விளங்குது. 1வது வானத்துல இந்த வானத்தை தாண்டி போன உடனே விளங்காது, நட்சத்திரம் இருக்கிறது விளங்காது. அதுக்கு பிறகு உள்ள வானத்துல நட்சத்திரம் உள்ளது விளங்காது, அதுக்கு பிறகு உள்ளதுல நட்சத்திரம் உள்ளது விளங்காது. அல்லாஹ் அந்த அடுக்க எப்படி வச்சிருக்கிறான் என்றது ஊகிக்கலாம். கீழே இந்த மாதிரி ஒரு கேலக்சி செட்டப்பை வச்சிருக்கிறான். அதை தாண்டி போக போக வெறும் கும்மிருட்டா இருக்கும். தேடி கண்டுபிடிக்கலாமா? கண்போமா கண்டுபிடிக்க போகலாமா? அடையலாமா? அடைய முடியாது. அடிப்படை இருக்கிறதா ஒப்புக்கொள்ளலாமே தவிர தேடி போயிட்டு அடைய முடியாது. ஒரு இருட்டறைக்குள்ள இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடலுமா? இருட்டறை கருப்பு பூனை, இருக்கிற கருப்பு பூனையை தேடலாம். போ கண்ணை திறந்தா மட்டும் வெளிச்சத்துக்கு கண்டுபிடிப்பீங்க பூனை இருக்குதுண்டு. இருட்டறையில் இருக்கிறீங்க, ஒரு பூனை இருக்குது, கருப்பு பூனையா இருக்குது, லைட்டு கரண்ட் எல்லாம் ஆஃபா இருக்குது, தேடினா விளங்குமா? விளங்காது. இல்லாத பூனையை தேடலுமா? இல்லை, விளங்கவே விளங்காது. இப்போ வானத்தை தேடி போகிறோம், இருட்டறை தான், நட்சத்திரத்தால் அலங்கரித்து வச்சதுனால ஒரு அளவுக்கு விளங்குது, பூனோட கண்ணு விளங்குற மாதிரி விளங்குது. அதனால இதுதான் வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் என்று நாங்கள் சொல்றோம். அந்த மாதிரி நட்சத்திரமும் இல்லாம வானம் இருக்குமேண்டா எப்படி கண்டுபிடிக்கிறது?
சாத்தியம் கூட இல்லைங்க, அது விளங்காது. அல்லாஹ் தாலா அது யாருக்கு விளங்க வைக்க வேணுமோ அந்த வானவர்களுக்கு விளங்க வைப்பான். அல்லாஹ் தாலா நபிமார்களை பயணம் மேற்கொள்ள வைக்கணுமா, நபிமார்களுக்கு விளங்க வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்துக்கு போனாங்க. 7 வானத்தையும் கடக்குறாங்க. ஒவ்வொரு வானத்தில் வந்து பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வானத்தில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் கதவுகள் வச்சிருக்கிறாங்க வானத்துக்கு. அந்த வானங்கள் திறக்கப்படுது, கதவுகள், வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது, திறந்து பயணிக்கிறாங்க. அப்போ ஊடுருவி போறாங்க, வானத்தை தாண்டுறாங்க. புராக் என்று சொல்லக்கூடிய மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வானத்தில் தான் மேலேறி போறாங்க. அப்போ மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஆற்றலை கண்டுபிடித்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் வானத்தை கடக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கருவியை வச்சு கண்டுபிடிச்ச போனா கருவியில வந்து வெளிச்சத்தை வச்சு தான் இருக்கிற பொருளை கண்டுபிடிப்பான், இருளை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அடிப்படையில் விஞ்ஞானிகள் ஒரு அடித்தளத்தை வைக்கிறாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய பொருளை பார்ப்போம், முதல்ல என்னென்ன விளங்குதோ அதை பார்ப்போமே. கேலக்ஸி இருக்குது, அந்த கேலக்ஸி என்றா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு ரவுண்டாக வெளிச்சமாக விளங்கும். இப்படி ரவுண்டாக காட்டுவாங்க வானத்தை காட்டும் போது. இந்த வெளிச்சமாக தெரியக்கூடிய பகுதிகள் தான் கேலக்சிகள். ஒரு கேலக்ஸி நீங்கள் எந்த அளவுக்கு கண்டா ஆய்வு செய்து பார்த்தால் உலகத்தில் 100 கோடிக்கும் அதிகமான கேலக்சிகள் இருக்குது. 100 கோடிக்கும் அதிகமான கேலக்சிகள். இதில் ஒரு கேலக்ஸி எடுத்துக்கொண்டா 15,000 கோடி நட்சத்திரம் மட்டும் இருக்கு. உங்களை கற்பனைக்கு எட்டுதா? எத்தனை நட்சத்திரங்கள் கணக்கு பண்ணுவீங்களா? 100 கோடிக்கும் அதிகமான கேலக்சிகள் உண்டு. கேலக்சி என்று சொன்னால் நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் அனைத்தையும் இணைத்த ஒரு மண்டலத்துக்கு கேலக்சி என்றுவாங்க. நட்சத்திர மண்டலம் என்று பெயர் சொல்லலாம். இதில் வந்து 100 கோடி இருக்குதான், இது போல 100 கோடி இருக்குதான். அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டா அது ஒன்றில் 15,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதா சொல்கிறான். எவ்வளோ சிரமமாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது. அப்போ வானத்துக்கு எங்கே தேடி போகிறது? இந்த கேலக்சிகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அடுக்கடுக்காக தான் இருக்குதுன்ற விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த கேலக்சிகள் அடுக்கடுக்காகத்தான் உள்ளது. அப்போ ஒரு அடிப்படை அறிவுக்கு வர்றாங்க விஞ்ஞானிகள். கேலக்சிகள் வானத்தில் இருக்கக்கூடிய பொருள், இவைகள் இருக்கக்கூடிய நிலை என்ன? அடுக்கடுக்கான ஒரு நிலையில் தான் கேலக்சிகளை இறைவன் வைத்திருக்கிறான் என்றால் வானம் இருக்குமே ஆனால், அவன் என்ன சொல்றான்? வானம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இதே தியரி தான் அங்கேயும் அப்ளை ஆகும். என்னது? அடுக்கடுக்காக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சொல்கிறாங்க. இதுதான் ஆச்சரியம். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை படைச்சவனுக்கு தெரியாதா? படைச்சவனுக்கு தெரியும் எப்படி நான் படைச்சேன், எந்த அடிப்படையில் படைச்சேன், எந்த நோக்கத்துக்கு படைச்சேன், அதனுடைய இயக்கம் எப்படி இயங்குது என்பதையெல்லாம் படைத்தவன் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ இந்த அளவுக்கு மிகப்பெரிய துல்லியமாக இந்த கேலக்சிகளுடைய நிலைகளை பற்றி சொல்லப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். வானம் அடுக்கடுக்காக இருக்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இந்த வானத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனம் ஒன்றில் சொல்லி காட்டுறான் ஒரு செய்தி. வித்தியாசமான ஒரு செய்தி பாருங்கள். இதுவரைக்கும் நாங்களும் சிந்திச்சு பார்த்திக்க மாட்டோம். இந்த தலைப்புக்காக தயாராகும் போது தான் இந்த வசனம் எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்கள். அல்லதி ஹலக்க சப சமாவாத்தின் திபாக்கா, அல்லாஹ் வானத்தை 7 அடுக்குகளாக படைத்திருக்கிறான். மா தராஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ்வுடைய படைப்பிலே ஏதாவது ஒரு குறையை நீங்கள் காண்கிறீர்களா? அல்லாஹ் கேட்குறான். நான் வானங்களை படைச்சிக்கிறேன் அடுக்கடுக்கா வானத்தை படைச்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் படைச்சிக்கிற எந்த படைப்பிலையாவது ஒரு குறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஃபர்ஜி எல் பசர், உங்களுடைய பார்வையை நீங்கள் செலுத்துங்கள், மீண்டும் செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள் நான் எப்படி வானத்தை அடுக்கடுக்காக படைச்சிக்கிறேன், எந்த குறையும் வச்சதில்லை, திரும்ப பாருங்கன்ட்டு அல்லாஹ் கேட்குறான். ஹல் தொராமின் ஃபுத்தூர், நபிகள் நாயகத்துக்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், நபியே நீங்கள் வானத்தில் ஏதாவது ஒரு ஓட்டையை பார்க்கிறீர்களா, ஒரு குழியை பார்க்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இதில் அல்லாஹ் சொல்ல வர அடுத்த செய்தி வந்து உள்ளடங்குது. என்னது? வானத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறானா, அடுக்கடுக்காக படைச்சிருக்கிறானா. இப்போ பூமியை எடுத்துக்கொண்டா பூமியில் மேடு பள்ளம் என்று 2 இருக்கத்தானே செய்யும். மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், ஒரு குழி இருக்கும், திரும்ப வந்து ஒரு மேடு வந்து மணல் குன்றோன்னு வந்து நிற்கும், மேடு பள்ளம் இருக்குது. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய குழியை நான் குழி என்றோம், ஓட்டை என்றோம். வானத்தில் ஓட்டை இருக்குதான்னு நல்லா கேட்குறேன். அதாவது வானம் வந்து ஒரு திடப்பொருளாக நீங்கள் இப்போ பாருங்கள், கற்பனைக்கு கொண்டு வாங்க. இந்த திடப்பொருளை பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் ஏதாவது ஓட்டை இருந்தால் என்ன செய்யும்? அந்த இடம் கருப்பாக காட்டும் இல்லையா? அல்லது அது தாண்டி உள்ள உலகத்தை பார்க்கலுமா இருக்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? ஓட்டை இருந்துன்னு சொன்னால், ஒரு குழி இருக்கும் என்று சொன்னால் அது வந்து ஒன்று இருட்டாக காட்டும். அல்லது அடுத்த ஒரு உலகம் இருக்கணுமே அதுக்கு மேலே,
அதை வந்து காட்டிடணும். இது இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு நல்லா கேட்கலாம். நீ இவ்வளோ வானத்தை பார்க்குறீங்களே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேடு பள்ளம், ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு குறை, ஒரு குழி அல்லது ஒரு குன்று, ஒரு மேடு, ஏதாவது ஒன்று இருக்குதா? எதையுமே நான் வைக்கல என்று அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு இதுவும் சொன்னது? நபிகள் நாயகத்துக்கு. நபிகள் நாயகம் எந்த வானத்தை பார்ப்பாங்க? கண்ணுக்கு தெரியுற வானத்தை தான் பார்ப்பாங்க. டெலஸ்கோப்பை வச்சு வானத்தை பார்க்கல. கெலீலியோ டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தான், நிறைய விஷயங்களை பார்த்தான். என்ன பார்த்தான்? கெலீலியோ வந்து நிலவுக்குதே, நிலவுடைய நிலத்தை வந்து கெலீலியோ தான் முதல்ல நிலவுடைய நிலம் இவ்வாறு தான் இருக்கிறது என்று 1606 சொல்றாரு கெலீலியோ. அந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்த்து தான் சொல்றாரு, நிலவுடைய நிலம் இவ்வாறு இருக்கிறது. ஜூபிட்டரை பார்த்தாரு. ஜூபிட்டர்னா வியாழன், வியாழன் கிரகம் இருக்குதே, அதை பார்த்து இப்படிதான் இருக்கிறது, வியாழன் கிரகத்துடைய சந்திரன்களை நான் பார்க்கிறேன் என்றார். அதே மாதிரி அவர் சனி கிரகத்துடைய வளையங்களை நான் பார்க்கிறேன் என்றார். இதெல்லாம் வானுலகத்தில் இருக்கக்கூடியது, டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தது, 1600 சுற்றங்கள்ல பார்த்தது. அப்ப நபிகள் நாயகம் 6ஆம் நூற்றாண்டுல வானத்தை பார்த்து ஓட்ட கண்டுபிடிக்கலுமா? இயலாது, பார்க்க முடியாது. இவருக்கு பிறகு ஒருத்தர் வந்தாருங்க. இதுதான் ஆச்சரியம். 1720 சொச்சம் ஆண்டுகள்ல, 1784வது ஆண்டுகள்ல ஒருவர் வர்றார். அவர் 1783ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. இவர் என்ன செய்யறாரு? கலீலியோ தயாரித்த கருவியை விட ஒரு தொழில்நுட்பத்தில் மிக திறமையான, மிக பவர்ஃபுல்லான, ஆற்றல் உள்ள ஒரு டெலஸ்கோப்பை தயாரித்து இவர் வந்து வட துருவம் இருக்குது, வட துருவத்தை மேல் பகுதி, வட அரைக்கோளன்னு நாங்கள் சொல்லுவோம், நதர்ன் ஹெம்ஸ்பியர்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அது விஞ்ஞான சப்ஜெக்ட் உள்ளவங்களுக்கு புரியும். வானத்தில் வட பகுதியில் மேல் பகுதியை பார்க்கறது. இந்த பகுதியை இவர் ஆய்வு செஞ்சு பார்க்குற நேரத்தில் திடீரென்று ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சார். வானத்தில் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சாண்டாரு. எதில் அவர் சொல்றாரு இவர் கண்டுபிடிச்சதாக? நியூ ஹேண்ட் புக் ஆஃப் ஹெவன்ஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம், விஞ்ஞான புத்தகம். அதில் 50வது பக்கத்தில் குறிப்பிடுறாங்க, இந்த வில்லியம் ஹெர்ஷல் என்று சொல்லக்கூடிய அறிவியலாளர் வானத்தில் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சதை அறிவித்தார். அவர் மட்டும் இல்லை, அவர் உடனே அவர்கிட்ட மகனை கூப்பிட்டு, மகன் வா பாரு, உனக்கு விளங்குதா? ஓட்டமாய் விளங்குதா? உண்மையிலே ஓட்ட மாதிரி ஒரு கருப்பு ஒரு துவாரம் விளங்குது, ஒரு பிளாக் ஹோல் ஒன்று விளங்குது. கருப்பு நிறத்தில் ஒரு வானம் சீராக தானே இருக்குது, ஒரே நிலையில் இருக்குது வானம். எந்த அளவுக்கு ஒரே நிலைன்னு சொன்னால், வானத்தில் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் வெப்பநிலை கூட மாறுதில்லை. இப்போ பூமியோட சூரியனுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெப்பநிலைகள் வித்தியாசம் விலகுது. மேலே 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 போகும்போது வானத்தில் வெப்பநிலை வந்து எப்படி இருக்கும்? குளிராக இருக்குமா சூடாக இருக்குமா? குளிராக தான் இருக்கும், சூடாக இருக்காது. சூரியனை தாண்டி போகணும் அவங்க. குளிராக இருக்கக்கூடிய வானம் இருக்குதே, அது 2.2 கெல்வின் என்று சொல்றான். இந்த 2.2 கெல்வின் என்பது சனி கிரகம் இருக்கிற இடத்தை பார்த்தாலும் அதுதான் வெப்பநிலை. அதே மாதிரி ஜூபிட்டரை பார்த்தாலும் அதுதான் வெப்பநிலையா இருக்குது. எந்த இடத்தை பார்த்தாலும் வெப்பநிலை வந்து ஒரே அளவில் இருக்குது. கெல்வின் என்று சொல்லக்கூடியது என்னண்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக குறைந்த வெப்பம் தான் அந்த கெல்வின் என்று சொல்லக்கூடியது. இப்போ வெப்பத்தை வந்து அளக்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக இலங்கையில் இப்போ காலநிலை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு டெம்பரேச்சர் அடிக்குது, செல்சியஸ் எவ்வளோ அடிக்குது? சாதாரணமாக 32, 33. இப்போ மழை காலம் சுற்றி 27, 26 இப்படி இறங்கும். நூறலிக்கு போனீங்கண்டா 11 செல்சியஸ் இப்படி வரும். இதே வந்து நீங்கள் இந்தியாவில் ஊட்டிக்கு போனீங்கண்டா 4க்கு இறங்கும். திரும்ப வந்து நல்ல குளிர் சீசனில் நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு போனீங்கண்டா மைனஸ் ஆகும், 0 ஆகும், -1 ஆகும், -2 ஆகும், -3 ஆகும். இப்போ செல்சியஸ் வந்து மைனஸில் போகுது. செல்சியஸ் மைனஸில் போனால் என்ன அர்த்தம்? வெப்பம் மைனஸில் போகுதுண்டா குளிராகுதுன்னு அர்த்தம். இந்த மைனஸ் எது வரைக்கும் போகலாம்? கீழே போகலாம் தானே. -10 வரைக்கும் போகுமா? -100 வரைக்கும் போகுமா? -1000 வரைக்கும் போகுமா என்ற ஒரு விஞ்ஞானி, கெல்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி வந்து ஆய்வு செய்கிறான். ஆய்வு செஞ்சு அவன் சொல்றான், எந்த அளவுக்கு கீழே போகுதுண்டா -273.15 செல்சியஸ் வரைக்கும் போகும். அந்த நிலைமையில் நாங்கள் இருந்தோம்டா, நாங்கள் வந்து -10-15 போகலே உசுறு போயிட்டுங்க, ரத்தம் எல்லாம் உறைஞ்சி மனுஷன் செத்துருவான். இப்போ -273.15 செல்சியஸ் என்பது 0 கெல்வின். அப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? வானத்தில் சீரான நிலையை பாருங்க, எந்த பகுதியில் மேல் வானத்துக்கு நீங்க போனாலும்
குளிர் அதாவது வெப்பம் மைனஸ் குளிர் 2.2 கெல்வின் என்று இருக்குது. அதாவது -2.273.12 மடங்கு எங்க போனாலும் இருக்குதான். அப்ப அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஒரு சீரா தான் வச்சிருக்கிறான். குளிர வச்சாலும் ஒரு சீரா தான் வச்சிருக்கிறான், வெப்பத்தை வச்சாலும் ஒரு சீரா தான் வச்சிருக்கிறான், இயக்கத்தை வச்சாலும் ஒரு சீரா தான் வச்சிருக்கிறான். அப்ப எப்படி இந்த ஹெர்ஷல் என்ற விஞ்ஞானி ஓட்ட இருக்கிறதா சொல்லுவான்? சொல்றதுக்கு சாத்தியம் இருக்குதா? அவர் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போறாரு, என்னுடைய மகனும் பார்த்தார் நானும் பார்த்தேன், 2 சாட்சி ஏற்படுத்தணுமா, சாட்சி 2ஐயும் ஏற்படுத்திட்டு போறாரு. ஆனா அதே புத்தகத்துல 93 94வது பக்கத்துல நவீன கால விஞ்ஞானிகள் எழுதுறாங்க, இந்த வில்லியம் ஹெர்ஷல் என்றவர் என்னமோ ஒரு ஓட்டையை புதுசா கண்டுபிடிச்சதா சொன்னாங்க, அதே கருத்தில் அவர் மரணித்து விட்டார். நாங்களும் தேடி பார்க்கிறோம். இப்ப அவர் 1783ல இப்ப இருக்கிற கருவிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், இதை வச்சு தேடி பார்க்கிறோம். ஒரு ஓட்டை இல்லைங்க அப்படின்றான். ஓட்டை எதுவுமே இல்லைங்க, ஓட்டை இருந்து அல்லாஹ் சொல்றது பொய்யா போயிடும். ஓட்டை எதுவுமே இல்லை. அவர் வந்து எதை ஓட்டைன்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, நெபியுலாக்கள் என்று சிலதுகள் இருக்குது வானத்துல, அதை விளங்கப்படுத்த போனா உங்களுக்கு புரியாது. அதனால அது நெபியுலாண்டே விளங்கிக்கோங்க. நெபியுலாக்கள் கேலக்சிகள்ல ஒரு வகைன்னு விளங்குங்களே. இந்த நெபியுலாக்களோட நிழல் கண்டிருக்கிறார், ஒரு நெபியுலாவுடைய நிழலை கண்டிருக்கிறார். அந்த நிழல் இவருக்கு ஒரு பெரும் குழி போல விளங்கி இருக்குது, ஒரு ஓட்ட மாதிரி விளங்கி இருக்குது என்று சொல்லி அந்த விஞ்ஞானிகள், நவீன விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் வந்து பார்க்க சொல்றான் நபிகள் நாயகத்தை, பாருங்க குறை இருக்குதா, வானம் சீரா தானே இருக்குது, செட்டப் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறேன், பூமி விரிஞ்சு கொண்டே இருக்குது, சென்ற வகுப்புல பார்த்தோம், விரிஞ்சு கொண்டே போகுது, பல காலமா விரியுது, இன்னும் விரிஞ்சு கொண்டு போகுது, இன்னும் பொருட்கள் உருவாகுது, பல கேலக்சிகள் உருவாகி கொண்டுதான் இருக்குது, கோடான கோடான வருஷங்கள் இது வந்து நீடிச்சு கொண்டே செல்லும், இவ்வளவு சீரா இயங்குது. ஓட்டை இருக்கிறதா இவன் வந்து சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமை வருது ஏன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்ற நபியை நீங்க பாருங்க, யாராவது விமர்சனம் செய்வார்கள், இந்த வானத்தில் ஓட்டை இருக்கும், வானம் சீரழிந்து இருக்கும், வானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று பிற்காலத்தில் எவனாவது வந்து சொல்லக்கூடும். அல்லாஹ் தஆலா தான் ஹல் தரா மின் ஃபுதூர், நீங்கள் ஓட்டையை பார்த்தீர்களா, சும்மர்ஜில் பஸர் கர்ரத்தைனி, திரும்ப 2 டிப் பாருங்க அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு. திரும்ப நபியே ஒரு டிப் இல்ல 2 டிப் வானத்தை பாருங்க. அதாவது இந்த மாதிரி விமர்சனம் செய்வாங்க, யாராவது ஒரு தடவை பார்த்து, இப்படி ஒரு தடவை பார்த்து விமர்சனம் செஞ்சா அத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளாம வேற ஏதாவது உண்டா இருக்கலாம், நான் பல அதிசயங்களை வச்சிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து பாருங்கள். எந்த காரணத்தை இல்லாட்டி நபிகள் நாயகத்துக்கு விளங்காத வானத்தில் எதுக்கு பார்க்க சொல்லணும்? இந்த வசனமே என்னது, வானத்தில் சீரை பற்றி, சீரான நிலையை பற்றி இறைவன் முன்னறிவிப்பு செஞ்சுக்கிறான். கண்டுபிடிப்பான், கண்டிப்பா கண்டுபிடிப்பான். விமர்சகர்களும் வருவார்கள், விமர்சகர்களுக்கு பதிலும் கொடுக்கும் வானம். அதனால தான் 2 தடவை பார்த்தா என்ன நடக்குமா? அல்லாஹ் சொல்றான், யன்கலிப் இலைக்கல் பஸரு ஹாசியன், இந்த பார்வை வந்து உங்களை நோக்கி திரும்பும். எப்படி திரும்பும்? சோர்வடைந்து, ஃபெயிலியர் ஆகிட்டோமே, ஏமாந்துட்டோமே. ஹாசியன், அது வந்து சோர்வடைந்ததாக திரும்பும். வௌவ ஹசீர், நஷ்டம் அடைந்ததாக, அது வந்து பாலடைந்ததாக, வீணா போன விஷயத்துல நாங்கள் தேவையில்லாம பொய்ய சொல்லிட்டோமே என்று ஏமாற்றத்துல தான் கண்ணு வந்து திரும்புமே தவிர அல்லாஹ்ட படைப்புல எந்த ஒரு கோளாறும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு வானத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சீராக படைத்திருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வானம் இருக்குது, மேல் உலகத்துல தான் இருக்குது. இது வந்து கீழே விழுதா, கீழே விழல தானேங்க, வானம் உடஞ்சி விழும் என்றது. உண்மையிலே வானம் உடஞ்சி விழுறதுக்கு சாத்தியம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. வானம் உடஞ்சி விழுமா? நாங்கள் எங்க இருக்கிறோம்? இப்போ நாங்கள் பூமி வந்து இப்படி ஒரு வட்டம் வேண்டா, இதுதான் வானம். இப்போ மேலே இருக்கக்கூடிய வெட்ட வெளி இருக்குது, இதானுங்க வானம். இங்கே அமெரிக்காக்காரன் இருந்து அவனுக்கு மேலே வானம் விலகும், இங்கே இலங்கைக்காரன் இருந்து அவனுக்கு கீழே தான் வானம் விலகும். ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு பார்த்தா மேலமாய் விளங்கும். விளங்கிச்சு அவனுக்கு. நாங்கள் பூமியில் வெளிப்பகுதியில் ஒவ்வொருத்தர் நின்று கொண்டிருக்கிறோம், இப்படி உள்பகுதியிலே இருக்கிறோம், வெளிப்பகுதியில் நிற்கிறோம். பூமி எங்கே இருக்குது? அந்தரத்தில். இந்த அந்தரத்தில் இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த ரெட் கலர் இந்த மைக் கவர் வந்து நிற்கிதுன்னு வைங்களே, இதுதான் பூமி. இப்போ வானம் விழுமெண்டா எங்கே வந்து பூமி தான் போயிட்டு வானத்தில் விழணும், வானம் வந்து விழாது. ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது ஒரு குர்ஆன் வசனத்தில் இல்லா எப்படி சொல்லி காட்டுறான்டா, அலம் தர அன்னல்லாஹ் சஹர லக்கும் மாஃபில் அர்லி, அல்லாஹ் தஆலா பூமியில் உள்ளதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். வல் ஃபுல்க, வானத்தை கப்பலையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். தஜ்ரி ஃபில் பஹர் பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையால் தான் கடல் என்ன செய்யுது, கப்பலும் போகுது. கப்பல் போகுதுண்டா சாதாரண ஒரு தண்ணியில் நீங்கள் ஒரு டொஃபி ஒன்றை போட்டால் என்ன செய்யும்? மூழ்கிரும் தானே.
மூழ்கணும், அதானே சட்டம். ஆனால் மிகப்பெரிய கப்பல் டைட்டானிக் என்றான், அந்த டைனிக் என்றான், பெரிய பெரிய டன் கணக்கில் சாமான்கள் இருக்கிறான், வெயிட்டை சுமந்து கொண்டு இருக்குது. பெருங்கடல், அதை விட பல கோடி மடங்கு விசாலமான கடல், கீழே போகலைங்க. அது ஏன் போகலண்டா அல்லாஹ் சொல்றான், அல்லாட கட்டளை, அல்லாஹ் கட்டளையை வச்சிருக்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞானம் இருக்குது, அந்த அடர்த்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஞ்ஞானம் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், வயும்சிகு ஸமாக அன் தகஅலல் அர்லி இல்லா பிஇذனிஹி, அல்லாட ஆர்டர் வரும் வரைக்கும் பூமியில வானம் வந்து விழாதவாறு நான் தடுத்து வைத்திருக்கிறேன் என்றான் அல்லாஹ். பூமியில வந்து வானம் என்ன செய்யாதாம், விழாதவாறு நான் தடுத்து வச்சிருக்கிறேன். வானத்துல வந்து வானம் வந்து பூமிக்கு உடஞ்சி விழல என்ன காரணமாம், அல்லாஹ் பிடிச்சி வச்சிருக்கிறானா, அல்லாஹ் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறானாம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நாங்க பார்த்த இந்த விஞ்ஞான விளக்கத்தின் அடிப்படையில் பூமி தான் போயிட்டு வானத்துல விழணுமே தவிர வானம் வந்து விழாது. அப்ப ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்னு பார்ப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்டா, அது வந்து மனுஷருக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றது. இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல போறீங்கன்னு வைங்க, ட்ரெயின்ல ரயிலில் போறீங்க, அல்லது வேறொரு வாகனத்தில் வேகமாக போறீங்க. போகும்போது நீங்க பயணிக்கிற மாதிரி விளங்குவீங்களா, உங்களோட ரெண்டு பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் உங்களை தாண்டி ஓடுற மாதிரி விளங்குவீங்களா? எப்படி விளங்கும் உங்களுக்கு? ஒரு ட்ரெயினில் வேகமாக பயணிக்கிறீங்க, ஜன்னல் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க அசைகிற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இருக்குமா? அல்லது உங்களை தாண்டி போகக்கூடிய மரங்கள், மரம் பாரு வேகமாக ஓடுது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க பிளம்ப போற மாதிரி இருக்குமா, நீங்க அசைஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி தோணுமா, அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் உங்களை தாண்டி வேகமாக போற மாதிரி தோணுமா? எது தோணும்? உங்களோட பக்கத்தில் இருக்கிற பொருள் தாண்டி போற மாதிரி தான் தோணும். நீங்க போற மாதிரி நீங்க ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. ட்ரெயினில் இருப்பீங்க, ஒரு பெட்டியில சாப்பிட்டு கொண்டு இருப்பீங்க, நீங்க அசைவீங்க, தடுமாறுவீங்கன்னா சாப்பிடவே மாட்டீங்க. நீங்க தைரியமா பேப்பர் படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, எழுத்தெல்லாம் விளங்காது, நாங்கள் போற வேகத்துக்கு அசைஞ்சிரும், உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே தரல. பாருங்க, இந்த பூமியும் அப்படிதான். பூமி வந்து சூரியனை சுத்துது, சூரியன் பூமியை சுத்தலை. ஆனால் எங்களுக்கு எப்படி விளங்குது? சூரியன் வந்து எங்களை சுற்றி கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது. நாங்கள் சூரியனை சுற்றுற மாதிரி ஃபீலிங் இருக்குதா? ஃபீலிங் இல்லை. எங்களோட ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் சொல்லணும். ஃபீலிங்க்கு மாற்றமாக சொன்னால் ஒருத்தனுக்கு விளங்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதனால் அட பூமி தான் போயிட்டு அதில் விழுது, ஆனால் உனக்கு எப்படி தோணும்? வானம் உடஞ்சி விழுற மாதிரி தான் உனக்கு தோணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், வானத்தை விழாத மாதிரி நான் தடுத்து வச்சுக்கிறேன். அதுலேயும் ஒரு தத்துவத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், நான் தடுத்து வச்சிருக்கிறேன் என்றான். இந்த தடுத்து வச்சது எது? உண்மையிலே இப்போ எல்லாம் அந்த இடத்துல நிற்குதுங்க. இந்த மைக்கை வந்து தடுத்து வச்சது எது? இந்த ஸ்டாண்டு தானே. இந்த ஸ்டாண்டை தடுத்து வச்சது எது? இந்த போடியம் தானே. இந்த போடியத்தை தடுத்து வச்சது எது? இந்த பூமி தானே. புவி ஈர்ப்பு சக்தி மாத்திரம் இங்கே இல்லாவிட்டால் இந்த போடியம் நிற்குமா? நிற்காது. புவியீர்ப்பு சக்தி இல்லாவிட்டால் இந்த ஸ்டாண்டு வந்து இந்த போடியத்தில் நிற்குமா? நிற்காது. புவியீர்ப்பு சக்தி இல்லாவிட்டால் இந்த மைக்கு வந்து இந்த ஸ்டாண்டில் நிற்குமா? கன்ஃபார்மாக நிற்காது. நீங்கள் வானுலகத்துக்கு போனீங்கண்டா, விண்வெளிக்கு போனீங்கண்டா, நீங்கள் அங்கே நடக்க இயலுமா? நடக்க இயலாது. நீங்கள் பார்ப்பீங்க, ராக்கெட்டில் போகிறவங்க வந்து மிதங்கி கொண்டு தான் இருப்பாங்க. அங்கே நீந்தணும். வான்வெளிக்கு போனால் நீந்தி கொண்டு தான், இங்கே ஸ்விம்மிங் பண்ணணும். தண்ணியில் வந்து உங்களுக்கு நடக்க இயலுமா? தண்ணியிலன்னா சேத்து தண்ணியில் இல்லை, உங்களுக்கு தலைக்கு மேலே ஒரு 20-30 அடி தண்ணீரில் நீங்கள் சாதாரணமாக நடப்பீங்களா? கடக்க முடியாது. உங்களை தாண்டி தண்ணி இருக்குமெண்டா உங்களுக்கு நடக்க முடியாது. நீங்கள் கடக்கணும். எப்படி கடப்பீங்க? நீந்தி கடப்பீர்கள். இந்த மாதிரி விண்வெளிக்கு போனீங்கண்டா, புவியீர்ப்பு சக்தியை தாண்டிட்டீங்கண்டா உங்களுக்கு நடக்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டி வரும்? நீந்த வேண்டி வரும். அதனால தான் அல்ல ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, சூரியனை, ஏனைய கோள்களை பற்றி சொல்லும் போது ஒவ்வொன்றும் தத்தமது பாதையில் நீந்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வந்து எப்படி சொல்லல, பயணம் போகுதுன்னு சொல்லல, நீந்துது, ஸ்விமிங் பண்ணுதுன்றாலும். கோள்கள் ஸ்விமிங் பண்ணி கூட தான் இருக்குது ஆகாயத்தில். இந்த மாதிரி எல்லாமே ஆகாயத்தில் நீந்தி கொண்டு இருக்குது. வந்து புவி ஈர்ப்பு விசை இதுதான் என்ன செய்யுது, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சிருக்குது. சூரியனை தாண்ட விடாம பூமி இழுத்து வச்சுக்குது, பூமியை தாண்ட விடாம சூரியன் இழுத்து வச்சிருக்குது, சூரியனை தாண்ட விடாம செவ்வாய் இழுத்து வச்சுக்குது, செவ்வாயை தாண்ட விடாம சூரியன் இழுத்து வச்சிருக்குது, பூமியை தாண்ட விடாம செவ்வாய் இழுத்து வச்சிருக்குது, செவ்வாயை தாண்ட விடாம வெள்ளி இழுத்து வச்சிருக்குது. ஒன்றோட ஒன்று பின்னி கொண்டு இருக்குது ஒரு இடத்துல. ஆனா இது எல்லாமே ஒரு வடிவத்தில் ஒரு விசையில இழுக்கப்படுது. ஒன்று சரி கொஞ்சம் கூட இழுத்துருச்சுன்னு வைங்க. இப்போ நாங்கள் வந்து கம்ப அதிகமெண்டுவோம், கவுர் இழுத்து விளையாடுவோமா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? கம்ப அதிகமெண்டுவாங்க சிங்களத்தில். நீங்கள் கொழும்புல அப்படி சொல்லி பழகிட்டு, தமிழ் வார்த்தையும் தெரியல அதுக்கு. சரியா? கம்ப இழுப்பான் தானே. அதிகமான பவர் இழுத்தா என்ன நடக்கும்? அந்த அணி வெற்றி பெறுவாங்க. அதிகமான விசை
அதிகமான சக்தியை நாங்கள் போட்டோம் வேண்டாம், அந்த இடத்தை நோக்கி மற்ற சைடெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். இதான இயற்கையாக நாங்கள் விளங்கிக்கிற அறிவு. இப்போ இது ஒவ்வொன்றிலையும் ஏதாவது ஒரு பொருள், விண்வெளி பொருள் ஒன்று அதனுடைய விசையை சக்தியை அதிகப்படுத்தினால் இருக்கிற எல்லாமே, எதெல்லாம் என்று சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொன்றாக இணைத்தால், ஒவ்வொரு பொருளையும் எடுத்து இணைத்தால் வியாழன் கிரகத்தை போன்று மிகப்பெரிய ஒரு விசாலமான ஒரு இடம் வந்துடும். இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நினைச்சா வியாழன் கிரகம் எவ்வளோ விசாலமானதுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே மோதிச்சென்று வைங்க, பொம்பை வெடிக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் பொம்ஸ் இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைன்றே சொல்றதுக்கு இல்லை. ஆனால் கியாமத்தில் அதுதான் நடக்கும். இந்த புவியீர்ப்பு விசைய, அந்த ஈர்ப்பு விசைய அல்லாஹ் தாலா இல்லாம அடிச்சு மோதி கொண்டு பத்தி செதறி நாசமா போயிடும். இத சம்சு கூவிரத், சூரியன் ஒளி இழக்கும் போது, வைதல் பிஹாரு சுஜிரத், கடல் பத்தி எரியும் போது, ஏண்டா எல்லாத்துலேயும் மூலக்கூறுகள் பிரிஞ்சிடும். ஒவ்வொன்ற மூலக்கூறுகள் பிரிஞ்சோடனே அதாவது பத்த ஆரம்பிக்கும். மூலக்கூறுகள் சில பொருட்களோட இணைஞ்சிருக்கும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்ததுனால தண்ணியை குடிக்கிறோம். ஹைட்ரஜனை தனியாக பிரிச்செடுத்தா, ஆக்சிஜனை தனியாக பிரிச்செடுத்தா என்ன செய்யலாம், தீ உருவாக்கலாம். ஆக்சிஜன் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஹைட்ரஜன் 2 மடங்கும் ஆக்சிஜன் 1 மடங்கு இருக்குது. இந்த ஹைட்ரஜனை ஆக்சிஜனை பிரிக்க முடியும். பிரித்தா ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சிடும், ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும். ஹைட்ரஜனை வச்சு ஒரு வேலை பார்க்கலும். ஹைட்ரஜன் நிறைஞ்சது தான் சூரியனுடைய வெப்பம், ஹைட்ரஜனில் தான் நிறைய இருக்குது. ஹைட்ரஜனும் ஹீலியமும் வெப்பத்தை கொடுக்கறது, ஆக்சிஜனும் நெருப்பை கூட்டும், தீயை மூட்டும். அப்போ தண்ணி கூட மூலக்கூறுகள் பிரிஞ்சா பத்தி எரிஞ்சிடும். அல்லாஹ் சொல்றது விளங்குதா, வைதல் பிஹாரு சுஜிரத், பத்தி சாம்பலாகிரும், வெடிச்சிரும், செதறிடும் என்றான். இந்த மாதிரி சிதறல் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், எதையுமே சிதற வைக்காம தடுத்து வச்சிருக்கிறான்டா. புவி ஈர்ப்பு விசையினால் அல்லது ஈர்ப்பு விசையினால் ஒவ்வொரு கோளும் அப்படியே இணைஞ்சு கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்குது, ஒத்துமையாக தான் இருக்குது. ஒரு அமைப்பு செயல்படுறதா இருந்தாலும் இப்படி தான் செயல்படணும். ஆளாளுக்கு ஒவ்வொரு போக்கில் போகக்கூடாது. போனால் அந்த புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் போகிற மாதிரி எல்லாம் அடித்து மோதி கொண்டு சாகுவாங்க. எல்லாம் ஒரே ஐடியாவில் போகணும், ஒரே சிந்தனையில் போகணும். இந்த மாதிரி அது எக்ஸ்ட்ராவாக சொன்னது. இப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா, ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு பொருளும் வந்து ஈர்த்து கொண்டு தான் இருக்குது சக்தியை. ஏதாவது ஒன்றில் ஈர்க்கிற அந்த விசையை அல்லாஹ் வந்து மாற்றி விட்டானண்டா எல்லாம் அடிச்சு கொண்டு போகும். இந்த ஒன்றை தடுத்து வச்சு கொள்கிறான். ஏதாவது ஒரு பொருள்ல ஈர்ப்பு விசை கூடாம அல்லாஹ் தடுத்து வச்சு கொண்டு இருக்கிறான், ஈர்ப்பு விசை குறையாம அல்லாஹ் தடுத்து வச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், அல்லாஹ் நாடினால் திரும்ப என்ன செய்யலாம், புவி ஈர்ப்பு விசையை இல்லாமாக்கி மோத வச்சிடலாம். அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தடுத்து வச்சு கொண்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ்வோட விருப்பம் வந்து மாத்திட்டு அல்லாஹ் மோத விட்டுருவான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சக்தி நாங்க பார்க்கிறோம் உலகத்தில் இருக்குது. இது ஆரம்பத்தில் யாருமே கண்டுபிடிக்கல, விஞ்ஞானிகள் பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க. அந்த நியூட்டனுடைய தியரி கண்டுபிடிச்ச நேரத்தில் ஈர்ப்பு விசை இருக்கிறது, ஈர்ப்பு இருப்பதனால தான் நாங்கள் எல்லாம் நடமாடுறோம், எந்த பொருளை மேலே போட்டாலும் கீழே வந்து விழுது என்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்படி அல்லாஹ் தாலா 6ஆம் நூற்றாண்டிலே இந்த ஈர்ப்பு விசையை பற்றி, இந்த வான்வெளியில் உள்ள அந்த நிலைமைகளை பற்றி, சீராக வானத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறத பற்றி, ஓட்டை ஒடிசல் இல்லாமல் வானத்தை படைச்சிருக்கிறத பற்றி, இந்த வானம் வந்து அடுக்கடுக்காக வச்சிருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகளை பற்றி, 7 வானங்கள் இருப்பதற்குரிய அறிகுறிகளை பற்றி விரிவாக அல்லாஹ் தாலா திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறத பார்த்து, இது கண்டிப்பாக 21ஆம் நூற்றாண்டில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமளே ரொம்ப யோசித்து புரிய வேண்டிய நிலையில் இருப்போம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொந்த கருத்தா சொல்ல வாய்ப்பு இருக்குதா? அவங்களுக்கு வாட்ஸ்அப் என்றாலே என்னென்னு தெரியலை, வைபர் என்றாலே என்னென்னு தெரியலை, அவங்களுக்கு ஃபேஸ்புக் தெரியலை, அவங்களுக்கு இன்டர்நெட் தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றுதான், இறைவன் புறத்திலிருந்து வஹி வரும், இறை தூதராக இருந்து மக்களுக்கு அதை எத்தி வைப்பார். அந்த இறை தூதருடைய அந்த அசைக்க முடியாது, அவர் கூட இது எனக்கு புரியலையே என்று சொல்லி இந்த வேதத்தை என்ன செய்யலை, தப்பான வேதம் என்ற முடிவுக்கு வரல. இது வேதம் தான், படைத்த இறைவன் கிட்ட இருந்து வந்துச்சு எடுத்து சொன்னார் பாருங்க. அதனால இப்ப நாங்க விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இந்த காலத்துல கண்டுபிடிச்சதுனால ஒப்பிட்டு பேசுறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல விஞ்ஞானம் இன்னும் வளர்ந்தால் வானத்துடைய அந்த எண்ணிக்கையை துல்லியமாக கண்டறிவார்கள். அந்த அளவுக்கு நுணுக்கமாக திருமறை குர்ஆன் முன்னறிவிப்பு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இது திருமறை குர்ஆன் இறை வேதம் என்பதை
பறைசாற்றுகின்ற மிகப்பெரிய மாபெரும் விஞ்ஞான அற்புதம் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். இது போன்று இந்த பூமியை பற்றி இன்னும் பல அதிசயங்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களே அவற்றை நாங்கள் ஆராய்வு செய்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.